எல்லாருக்கும் வணக்கம். எஸ்விஎஸ் 50 டிவி சார்பாக நான் உங்களை அன்புடன் வரவேற்கின்றேன். இன்னைக்கு மே மாதம் 3ஆம் தேதி, 2 நாள் முன்னாடி என்னாச்சு தெரியுமா? ஞாபகம் இருக்கா? குரு பெயர்ச்சி. இந்த தடவை தான் குரு பெயர்ச்சி ஒரே சமயத்தில் வாக்கியம், திருக்கணிதம் ரெண்டும் ஒரே நாளில் வந்தது. இல்லைன்னா ஒன்று 6 மாதம் கழிச்சு வரும், 4 மாதம் கழிச்சு வரும். அந்த மாதிரியெல்லாம் இல்லாமல் ஒரே நாளில் வந்திருக்கு. இந்த குரு பயிற்சி எல்லாருக்கும் நல்ல ஒரு பயிற்சியாக, நல்லவைகள் நடக்கக்கூடிய ஒரு விஷயமாக அமைய வேண்டும் என்பது என்னுடைய ஆசை. என்னை விட வயதில் சிறியவர்களுக்கு என்னுடைய ஆசீர்வாதங்களுடன் இந்த குரு பயிற்சி மிக சிறப்பாக வேலை செய்ய வேண்டும் என்று நான் கேட்டுக்கிறேன். ஸோ அன்றைக்கி போக முடியலையே அப்படின்னா கூட பரவாயில்ல. இன்றைக்கி வேணால் வியாழக்கிழமை அன்றைக்கி ஒரு கோவிலுக்கு போயிட்டு குரு பகவானை பார்த்துட்டு, தட்சிணாமூர்த்தியை பார்த்துட்டு ஒரு அர்ச்சனை பண்ணிட்டு வந்துடுங்க, அவ்வளோதான். வீட்டில் எல்லோரும் போகணுமா? ஆனால் எல்லோரும் போனால் நல்லது. போக முடியலையா, எல்லாருடைய பெயர் நட்சத்திரத்தை சொல்லி நீங்களே ஒரு அர்ச்சனை பண்ணிட்டு வரலாம். குடும்பத்துக்கு ஒருத்தர் பக்தியாக இருந்தால் கூட அந்த பக்தி அந்த குடும்பத்தை காப்பாற்றும். இது என்னை பொறுத்த வரைக்கும். நான் முன்னெல்லாம் எங்கள் வீட்டு எல்லாருடைய ஜாதகத்தையும் வச்சு ஒரு ஃபைல் வச்சுருப்பேன். அதை நான் வெளியூருக்கெல்லாம் போகும்போது எடுத்துகிட்டு போயிடுவேன். ஏதாவது கோயிலுக்கு போகும்போது அந்த ஜாதகம் அதை அப்படியே சுவாமி பாதத்தில் வச்சு நான் அர்ச்சனை பண்ணிவிட்டு எடுத்துகிட்டு வந்துடுவேன், அவ்வளோதான். அதை விட என்ன வேணும் சொல்லுவேன்? அத்தனை பேரையும் கூட்டிகிட்டு போகிற அதே எஃபெக்டை தான் அந்த கடவுள் நமக்கு அதை கொடுப்பாருங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்குது. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான கருத்து வேறுபடலாம், அதெல்லாம் வேறு. ஆனால் இது என்னை பொறுத்த வரைக்கும் உண்டான ஒரு விஷயம். அதுதான். அடுத்தது நம்முடைய திரைப்பயணம். இந்த திரைப்பயணத்தில் இன்றைக்கி டௌரி கல்யாணம். டௌரி கல்யாணங்கிறது விசுவினுடைய படம். விசுவின் டௌரி கல்யாணம். இதை முதல்ல காத்தாடி ராமூர்த்தி டௌரி கல்யாண வைபோகமே அப்படின்னு ஒரு ட்ராமாவாக போட்டாங்க. 100 ஷோஸ் பிரமாதமாக போச்சு. இதில் டெல்லி கணேஷுக்கு ரொம்ப பெரிய பேர். அதில் ஒருத்தருக்கு பதிலாக இன்னொருத்தர் டெல்லி கணேஷ் அந்த கேரக்டரை நினச்சின்னு அவருக்கு ஆகா ஓகோன்னு உபசாரம் பண்ணி கடைசியில் பார்த்தா அவரே அங்கே ஒரு சும்மா கேப்பில் முடிஞ்சு உதவி செஞ்சுட்டு சாப்பிட்டு போகலான்னு வந்த ஒரு கேரக்டர். அது ரொம்ப ஸ்டேஜில் டெல்லி கணேஷுக்கு அப்படி ஒரு கிளாப்ஸ் வரும். அந்த இல்லை நான் கிளம்புறேன் பார்த்துக்கோங்க நல்லபடியாக கணேஷா அதை எடுத்து வச்சிட்டியா அப்படிங்கிற மாதிரி ஒன்று ஒன்றா சொல்லிவிட்டு அப்படியே கிளம்பி போகும்போது அவ்வளோ கிளாப்ஸ் வரும். அப்படிப்பட்ட ஒரு நாடகம். அந்த நாடகத்தில் இந்த ருஷ்ரேந்தமணி அப்படின்னு ஒரு பெரிய வில்லி கேரக்டர், அதாவது பையனுடைய அப்பா ரொம்ப அசட்டு அப்பா. அவருக்கு அந்த பாயசம் கொடுத்தா போகும். அந்த ஜவ்வரிசி முந்திரி எல்லாம் போட்ட பாயசம் கொடுத்தா அவர் எது வேணால் சரிங்கிற மாதிரி இருப்பார். ஆனால் அப்படியே நடுங்கிட்டு இருக்கிற ஒரு அப்பா. கிஷ்மு பண்ணினார் படமாக பண்ணும்போது. விசு ஒரு ₹1 காயினை வச்சுக்கிட்டு வேறு எதுவுமே இல்லாமல் அந்த ₹1 காயினை வச்சு தங்க கல்யாணத்தை ஒரு நம்பிக்கையின் அடிப்படையில் போய் அந்த கல்யாணத்தை எப்படி பண்ணினார் அப்படிங்கிறது தான் அந்த கதை. விசுவோடைய ஒய்ஃபா ஸ்ரீவித்யா. அதில் நம்பியாருக்கு ரொம்ப நல்ல ஒரு கேரக்டர். அவர் ஒரு மளிகை கடைக்காரர். அது இதில் ஒரு இம்பார்ட்டண்ட் கேரக்டர் விஜயகாந்துக்கு. அப்போ விஜயகாந்த் கொஞ்சம் மார்க்கெட் பெருசாக இல்லாத காலகட்டம். அது பெருசாக வரணும்னு நினைக்கும்போது இந்த மாதிரி ஒரு படம் பண்ணினா டிஃப்ரெண்ட்டாக இருக்கும்னு சொல்லி விசு உடனே சரின்னு சொல்லி பண்ணின படம். எனக்கும் விஜயகாந்துக்கும் டைரக்ட் சீன்ஸ் கிடையாது. நிறையா சீன்ஸ் இங்கே தான் எடுத்தாங்க. டி நகரில் நீங்கள் நல்லி தாண்டி போய் துரசாமி பிரிட்ஜுக்குள்ளே அப்படியே டவுனில் இறங்கும்போது ரைட் ஹேண்ட் சைடில் அந்த கல்யாண மண்டபம். இப்போ அது கல்யாண மண்டபமாக இருக்கா இல்லையான்னு தெரியலை. ஆக்சுவலாக அந்த கல்யாணத்தில் மாப்பிள்ளை அழைப்பெல்லாம் அதே இதில் தான் எடுத்தோம். அதே ரோட்டில் தான் எடுத்து அந்த இதில் அப்படியே ரெகுலராக ஒரு ரியல் மாப்பிள்ளை அழைப்பு மாதிரி இருக்கும். அது அந்த மாதிரியான ரொம்ப ஒரு மிடில் இன்கம் குரூப்பில் நடக்கக்கூடிய விஷயங்கள். லாஸ்ட் மினிட்டில் என்ன கேட்குறாங்கன்னு தெரியாது, அதனால் வரக்கூடிய பிரச்சனை. அது என்னுடைய இது நான் கல்யாணம் பண்ணிக்க போகிற கல்யாணம் பண்ணிட்ட பொண்ணு அது அவள்
விஜி தான் அந்த கேரக்டரை பண்ணினாங்க. ஊட்டியில் சாங் எடுத்தாங்க. சாங்கு டிசம்பர் மாதம் ஊட்டியில் எடுத்தால் சில பேர்லாம் குளிரில் அப்படிங்கிறேன். இல்லை சார், நாங்கள்லாம் உள் ஸ்வெட்டர் போட்டிருக்கோம் அப்படின்னாங்க. உள் ஸ்வெட்டரா? என்னடா வித்தியாசமாக இருக்குது அப்படின்ட்டு விசுக்கிட்ட, என்ன விசு இவங்களாம் உள் ஸ்வெட்டர் போட்டிருக்காங்களாம் அப்படின்னு. டேய், தண்ணி அடிச்சுக்கிறதா அவ்வளோ நாசூக்காக சொல்கிறான், உனக்கு புரியல என்ன, பேசாமல் போடா, நீ ஏன்டா வேறு உள் ஸ்வெட்டர் வெளி ஸ்வெட்டர்னு அப்படின்னு விசு. சரி, நமக்கு என்னடா அது, சரி பரவாயில்ல, நமக்கு பரவாயில்ல, கொஞ்சம் குளிர்லாம் பிடிக்குமே, ஜாலியாக தான் இருக்கும் அப்படின்னு நினச்சா அங்கே போனால் ஒரு சின்ன ஒரு குளம் மாதிரி ஒரு இடம், அப்படி லேசாக இதுலேருந்து அப்படி புகையாக வந்துட்டுருக்கு. அது வெந்நீர் குளம் மாதிரி தெரியுது பார்த்தா. ஆனால் அந்த வின்டரில் அதோடைய அந்த பனி அந்த இது அப்படி எவாப்ரேட் ஆகி வர மாதிரி வந்துட்டுருக்கு. வந்தால் ரெடி சாங்கு போகலாம் அப்படின்ட்டு தடக்குன்னு இதே தண்ணியில் இறங்கணும்டா. தண்ணியில் இறங்கணுமா? நான் சாதாரண நாள்லேயே வெய்ய காலத்துலேயே வெந்நீரில் குடிக்கிறவன், இந்த தண்ணியில் எனக்கு ஏற்கனவே கொஞ்சம் இந்த வீசிங் ப்ராப்ளம்லாம் வந்துடக்கூடாதுன்னு நினப்பேன், தொண்டை கட்டிக்கும், இதெல்லாம் இருக்குது. விசுன்னு எல்லாம் டக்குன்னு தொலைச்சி விட்ருவாடா, வாடா ஒரு நிமிஷம் ஷாட்டு அப்படி தம் இழுத்து பிடிச்சி இறங்கி டக்குன்னு ஏந்துடலாம் அப்படின்றா. அது போன டக்கு எனக்கு முன்னாடி பார்த்தா விஜி தண்ணிக்குள்ளே நின்றுட்டுருக்காங்க. என்னம்மா நீ என்ன மலையாளியா அப்படின்னா, ஏன் சார், இல்லை இந்த குளிரில் அசால்ட்டாக தண்ணியில் நிற்கிற அப்படின்னு சொல்லி அப்புறம் நானும் இறங்கி அந்த சமயத்தில் அந்த குளிரில் அப்படி தண்ணியில் அப்படின்னு வரும் தெரியுமா, அதையே வெளியில் காட்டிக்கக்கூடாது, காட்டிக்காமல், ஏன்னா அந்த சாங்கில் என்ன மூடோ அந்த மூடுக்கு உண்டான ஒரு விஷயத்தை நடிக்கணும். நல்ல ஒரு படம் அது ஒவ்வொரு தடவையும் கல்யாணம் நிச்சயமாகி அந்த பொண்ணை ரகசியமாக பார்க்கணுன்னு வரும்பொழுது அதுக்கு சொல்கிற சால்ஜாப்புக்கள், காரணங்கள், அந்த மாதிரியான சில விஷயம் அது நம்மளை வச்சு அவங்க அம்மாவை எப்படி சரி கட்டலாம் அப்படின்னு விசு பண்ணுற பிளான். கடைசியில் என்னுடைய அப்பா அவரை பிடிச்சா சரி, அவருக்கு பால் பாயசம் கொடுக்குறேன்னு அவர் கோவமாக டென்ஷன் ஆகி, அது கிஷ்முக்கு ரொம்ப எக்ஸ்ட்ரானரி ரோல், சின்னதாக ஒரு ஹிட்லர் மீசை மாதிரி ஒரு மேசியை வச்சு சரிங்கன்னு அது புஷ்பலதா தான் கிஷ்முடைய ஹஸ்பண்ட், அதாவது என்ன ஹஸ்பண்ட் மாதிரி இருக்கக்கூடிய ஒரு ஒய்ஃப், அதுக்காக சொன்னேன். அந்த மாதிரி ஒரு நல்ல ஒரு குடும்ப கதை, ஃபேமிலியோடு உட்காந்து பார்க்கக்கூடிய படங்கள்ங்கிறது இப்போ இல்லாத போச்சு. அது ரொம்ப கொஞ்சம் வருத்தமாக தான் இருக்குது. ஆனால் அதெல்லாம் தான் டெலிவிஷனில் ட்ராமாவாக வருது, இதை வேறு சினிமாவாக எடுக்கணுமா அப்படின்னு கேட்குறது புரியுது. பட்டு என்னென்னா ஒவ்வொரு காலகட்டம், இப்போ கூட அன்றைக்கி 40 வயசில் இருக்கிறவங்களுக்கு இன்றைக்கி 70 வயசு ஆகும்போது அவங்களுக்கும் ஒரு சினிமா தேட்டர் போனால் என்னன்னு தோணும்போது எடுத்தோன்னு டிமின்னு குண்டு வெடிக்கிறது, அப்புறம் அவனை வெட்டுறது, கழுத்தை வெட்டுறது, கை தனியாக பறந்து போகுதுன்னு பார்க்கும்போது அவங்களுக்கு ஒரு மாதிரி அவர்ஷன் ஆகிடுறது. அந்த மாதிரி ஒவ்வொருத்தருடைய மனோபாவம். ஆனால் அவங்க என்ன சொல்லுவாங்க, சார் எப்போ வயசானவங்க ஒன்று 2 பேர் போகிறாங்க சார், படத்துக்கு வரவங்க யார் 20 வயசுலேருந்து 30 வயசு 40 வயசு தானே, அவங்களுக்கு என்ன வேணுமோ அதைத்தானே நாங்கள் கொடுக்கணும் அப்படின்னு. அதாவது கஞ்சா கூட நிறைய பேருக்கு பிடிக்கும், அதுக்காக நம்ம கஞ்சா வித்துற முடியுமா? முடியாது இல்லையா? அதை கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கணும். அதாவது வெறும் வியாபாரத்துக்காக நான் எதை வேண்டுமானாலும் விற்பேன் அப்படின்னு சொல்கிறது அது ஒரு எத்திக்கலான ஒரு ஸ்டேட்மெண்ட் கிடையாதுங்கிறது என்னோட கருத்து. அதனால தான் நான் அதை சொன்னேன். அதுக்கு மேலே நம்ம எல்லாத்தையும் நம்ம எப்படி சொல்ல முடியும் சொல்லுங்கள்? அதை சொல்ல முடியாது எப்போதுமே. ஆனால் இதை நம்ம சொல்லும்போது கரெக்டாக சொல்லணும். அடுத்தது ரெடியாக சிரிக்கிறதுக்கு ரெடியாக இருக்கீங்களா? அதுக்கு நான் கேரண்டி கிடையாது. ஜோக்ஸ் படிப்பேன், சிரிச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு நல்ல சென்ஸ் ஆஃப் ஹியூமர்னு அர்த்தம். தலைவர் சுயமரியாதைங்கிறத தப்பாக புரிஞ்சுக்கிட்டார். ஏன்ப்பா அப்படி சொல்கிற? மீட்டிங்கில் தன்னைத்தானே புகழ்ந்து ரொம்ப மரியாதையாக பேசிப்பார், அதுதான் சுயமரியாதையாம். விஜயன், சென்னை. டாஸ்மாக் கடையில் என் கணவர் 4 இங்கிலீஷ் வார்த்தை கற்றுக்கினார். அப்படியா? என்னென்ன வார்த்தை? குவார்ட்டர், ஆஃபு, ஃபுல்லு, சைட் டிஷ்ஷு. எப்படி நல்லா இருக்கு. பாலா, சென்னை. ஆமாம், அது கூட இங்கிலீஷ் தானே, கரெக்ட் தான்.
அந்த ஆள் பேசிட்டு போனது எம்எல்ஏ ஏன் டென்ஷன் ஆகிட்டாரு. நம்ம தொகுதியிலேயே இடைத்தேர்தல் வர மாதிரி ஏதாவது நீங்கள் பண்ணக்கூடாதா தலைவரை அப்படின்னு கேட்குறான். இவர் நெஞ்சை பிடிச்சிக்கின்னு உட்காந்துட்டாரு. கோபம், டென்ஷன், பிபி எல்லாம் ஏறிடுச்சு. டி ஜெய்சிங், கோவை. நீங்கள் தான் ராத்திரியில் தொழிலுக்கு போகிறதே இல்லையே, இப்போ நீ உன்னை ராப்பிச்சேன்னு சொல்கிறாங்க. நான் தான் ராவாக சரக்கு அடிக்கிறவன், அதனால்தான் ரா பிச்சை. அந்த ரா. ஓகே. இது எழுதினது ராசப்பா, கோட்டையும். ராப்பிச்சையை பற்றி ராவா எழுதி ராசப்பா. ஓகே. நேற்றுக்கு ஒரே அவமானமாக போச்சு. என்னாச்சுப்பா? அம்மா தாயே பிச்சை போடுங்கன்னு பழக்க தோஷத்தில் என் வீட்டு வாசல்லையே போய் சொல்லிட்டேன்யா. எஸ் நிதின் கௌஷல், பெருந்துறை, ஈரோடு. அவன் வீட்டு வாசல்னா அதாவது பிச்சை எடுத்து ஒரு வீடு கட்டுற அளவுக்கு ஒரு இருக்காருன்னா எவ்வளோ பெரிய பிச்சைக்காரர்ல. அது பெருசாக நம்ம அப்ரிஷியேட் பண்ணணும். ஏன்னாங்க தலைவர் வர வழியெல்லாம் பேனா கட்டி தொங்க விட்ருக்காங்க. பேனர் கட்டணுங்கிறத தப்பாக புரிஞ்சுக்கின்னு பேனா கட்டணும்னு காதில் விழுந்துருச்சு. அதனால தான் பேனாவாக கட்டிட்டாங்க. கேஜிஎஸ் செல்வராஜ், கோத்தகிரி. ஆனால் அந்த ஃபங்க்ஷன் முடிகிறதுக்குள்ளே அத்தனை பேனாவையும் உரியின்னு ஓட்டுவாங்க தொண்டர்கள். ஏன்னா பார்த்திங்கன்னா நிறைய இதில் இந்த வாழை மரம் கட்டியிருப்பாங்க. அப்படி அங்கே உள்ள மீட்டிங் நடக்கிறதுக்குள்ளே டக்குன்னு வாழைத்தாரை சில பேர் கத்தியோடு வந்துடுவாங்க. இன்னும் தயாராக வராதவங்க என்ன பண்ணுவாங்க, அப்படியே திருப்பி அப்படி முடிஞ்சால் அங்கேயே வாழை ஜூஸே பண்ணி எடுத்துன்னு போயிடுவாங்க. ஆனால் நிஜமாகவே நல்ல ஜூஸ் தான், சாதாரணமான ஒரு விஷயம் இல்லை. இவர் எல்லாருக்குமே என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களை நான் சொல்கிறேன். அதுவும் இந்த கோத்தகிரியிலேருந்து இந்த பேனா ஜோக்கு வேறு எழுதியிருக்காரு. கோத்தகிரியில் பேனா இனிமேல் கிடைக்குமா கிடைக்காதான்னு பார்க்கணும். பேனா கட்டுறது கூட வித்தியாசமாக தானே இருக்கும். குழந்தைங்களை முதல் நாள் ஸ்கூலுக்கு அனுப்புகிற தலைவர் தன் வீட்டு வாசலில் நிறைய பேனா பென்சில்லாம் கட்டி வைக்கலாம். முடிஞ்சோன்னா ஆளுக்கு எடுத்துன்னு போகலாம். இந்த பலூன் எடுத்துன்னு போவாங்கல்ல வீட்டுக்கு, அந்த மாதிரி. அடுத்தது மகா பெரியவர் அன்றைக்கி நம்ம சான்ஸ்கிரிட் காலேஜில் உட்காந்து அன்றைக்கி பேச போகிறார். அன்றைக்கி ராஜாஜி வந்திருக்காரு அந்த மீட்டிங்க்கு மகா பெரியவர் பேச்சை கேட்குறதுக்காக. ஆனால் என்ன பேசுறதுன்னு டிசைட் பண்ணல. அப்போது மகா பெரியவர் என்ன பண்ணுறாரு, ஒரு ஸ்லோகத்தை சொல்லி ஒரு முதல் 2 லைனை சொல்லி அதுக்கு அடுத்த 2 லைன் என்னப்பா சொல்லு உனக்கு தெரியுமா அப்படின்னு பக்கத்தில் இருக்கிற லக்ஷ்மி நாராயணன் ஒருத்தரை கேட்குறாரு. மன்னிக்கணும் பெரியவா தெரியலையே அப்படிங்கிறா. அது மைக்கு ஆன்லேயே இருக்குது, பேசுகிறது எல்லாருக்கும் கேட்குறதுனால கூட்டத்துலேருந்து ஒருத்தர் கையை தூக்குறாரு. அப்படிங்கிற அவர் ஒருத்தர் தான் கை தூக்குறாரு. நம்ம நிறைய மகா பெரியவளை பற்றி இருக்கிற சுவாமிநாதன் அவர். உடனே அவர் நேர லக்ஷ்மி கூப்பிட்டு வந்தேன், எனக்கு அந்த 2 லைன் தெரியணும், அந்த 2 லைனாக அவர் சொல்கிறார். சொன்ன உடனே மகா பெரியவா கிட்ட சொல்கிறார், தெரியாதுன்னு இப்போ எப்படி திடீர்னு உனக்கு தெரிஞ்சுது அப்படின்னு மகா பெரியவா கேட்குறார். இல்லை இவர் தான் சொன்னார் அப்படின்னு சுவாமிநாதனை காட்டுறார். அப்படியா? மகா பெரியவர் கேட்குறேன், எங்கே படித்த? நான் பிரசிடென்சி காலேஜில் படித்தேன். அதை கேட்கலப்பா, இந்த ஸ்லோகத்தை நீ எங்கே படித்தேன்னு கேட்டேன் அப்படிங்கிறார். உடனே இல்லை நான் என்னுடைய தாத்தா தான் எனக்கு சொல்லி கொடுத்தார். தாத்தா பேர் என்ன சொன்னோம். ஓ அந்த ஃபேமிலியா நீங்கள் அப்படின்னு சொல்லிட்டு மகா பெரியவர் சொல்கிற இந்த மாதிரி ஸ்லோகம், நல்ல பழக்க வழக்கம் இதெல்லாம் கூட்டு குடும்பமாக இருக்கும்போது இந்த தாத்தா பாட்டிகள் கிட்ட தான் நம்ம எல்லாத்தையும் கற்றுப்போம். இதுதான் நம்ம தெரிஞ்சுக்கிட வேண்டிய விஷயம். தாத்தாவுங்கிறது பாட்டி இவெல்லாம் வயசானவா, பாட்டி பேத்திக்கு என்ன உண்டோ எல்லாத்தையும் சொல்லிக் கொடுப்பா, பேரனுக்கு வேணுங்கிற கதையை சொல்லிக் கொடுப்பா, தாத்தா இந்த மாதிரி ஸ்லோகங்கள்லாம் சொல்லிக் கொடுப்பா அப்படின்னு சொல்கிறார். இது எல்லாத்தையும் பள்ளிக்கூடத்தில் சொல்லிக் கொடுப்பான்னு எதிர்பார்க்கக்கூடாது. ஏதோ பள்ளிக்கூடத்தில் சேர்த்து விட்டோம் எல்லாத்தையும் பள்ளிக்கூடம் சொல்லிக் கொடுக்கணும்னு நம்ம எதிர்பார்க்கக்கூடாது அப்படின்னு பெரியவா சொல்கிறோம். எல்லாருக்கும் ஆடடா நம்மளும் இதை சொல்லிக் கொடுக்கலாமே. ஏன்னா ரொம்ப வருஷமாகவே நான் சொல்லுவேன், நிறைய பிராமண சங்கங்கள் இருக்குது. ஆனால் அந்த பிராமண சங்கங்கள் நான் சமஷ்டி பூணல் போடுறேன் அப்படின்னு அவங்க இது பண்ணுவாங்க. அப்புறம் ஸ்லோக கிளாஸு, இது கோலம் போடுறது, ஸ்லோகம் கோலம் போடுறதுலாம் அப்பா அம்மா சொல்லித்தரணும், தாத்தா பாட்டி சொல்லித்தரணும். அந்த பிராமண சங்கங்கள் சமுதாயத்தில் நம்ம சமுதாயத்தை சேர்ந்தவர்களுக்கு என்ன அங்கீகாரம் உள்ளது அப்படிங்கிறது, அந்த அங்கீகாரத்துக்கு உண்டான போராட்டங்களை தான் முன்னெடுத்து
அந்த அவங்களுக்கு உண்டான அதை வாங்கி கொடுக்கணும். இப்போ சட்டமன்றம் இருக்குது, சட்டமன்றத்தில் 234 எம்எல்ஏக்கள்னால் எல்லா கம்யூனிட்டியை சேர்ந்தவர்களும் அங்கே ரெப்ரசன்டேஷனாக இருக்கணும். ஆனால் ஒரு குறிப்பிட்ட சமுதாயத்துக்கு 3% இருந்தால் கூட அதில் ஒருத்தர் கூட அங்கே இல்லைன்னு சொல்லும்போது அப்படி என்ன, அது ஒரு சமூக அநீதி. அதற்காகத்தான், அதை போன்ற விஷயங்களுக்காகத்தான் பிராமண இந்த சங்கங்கள் போராடணும். பாக்கி எல்லா சங்கமும் அதுக்கு போராடுறாங்க, இவங்க மட்டும் ஏன் போராடுறதில்லைன்னு எனக்கு தெரியல. நான் ஏதாவது சொன்னால் என்ன பிராமண துவேஷின்னு திட்டுவாங்க, இல்லை வேறு ஏதாவது அதை பற்றி நம்ம கவலைப்படலை. நான் நல்லவனா கெட்டவனா, நான் யார், நான் எப்படிப்பட்டவங்கிறத எங்கள் அப்பா அம்மா, என் மனைவி, என் குழந்தைகள், என் குடும்பத்தார் புரிஞ்சுக்கிட்டால் போதும். எல்லாருக்கிட்டேயும் நான் ரொம்ப நல்லவன் அப்படின்லாம் நடிக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஓகே, யாராவது எங்கிட்ட ஃபோன் பண்ணி பேசணுன்னா 9841023545 கூப்பிடுங்க. அதே சமயத்தில் ட்ரஸ்ட்டுக்கு டொனேட் பண்ணணும்னு நினைக்கிறவங்க மயிலாப்பூர் MLA@gmail.comக்கு எழுதினீங்கன்னா நாங்கள் ட்ரஸ்ட்டில் என்னெல்லாம் பண்ணுறோன்னு சொல்கிறேன். நீங்கள் கன்வின்ஸ் ஆனீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் டொனேட் பண்ணலாம். ஓகே, மீண்டும் சந்திப்போம். அனைவருக்கும் நன்றி, வணக்கம், ஜெய்ஹிந்த். चंद्रशेखरा ईशा ईशा सुंदरेश्वरा.